இந்த சண்டையில் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க மேட்ரு. ஸோ என்ன விஷயம்னா ஒரு சின்ன மெசேஜோட தான் நான் இன்றைக்கி ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன மெசேஜ்னா நம்ம தண்ணி தாக அடிச்சா குழாலையோ இல்லை எங்கேயோ குடிச்சிருவோம். ஆனால் அந்த பறவைங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் நிறைய பறவை இப்பெல்லாம் செத்து போதும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடிலையோ சரி இல்லை ஜன்னல் ஓரமாகவும் சரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த பறவைலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உயிரோட நிறைய நாளுக்கு இருக்கும். இந்த சின்ன மெசேஜோட நம்ம கலாட்டா ஷோவை ஆரம்பிக்க போகிறேன். பேர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி, என்ன பண்றீங்க? நான் LOM கம்பெனில ஒர்க் பண்ணிட்டீங்க. நீங்க? அமுல். அமுலா? என்ன இந்த க்ரீம்லாம் தடவி சாப்பிடுவாங்களே அதுவா? ஆமாவா? ஃபுல் நேம் அமுல் தானா? வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? அமுல் கூப்பிடுவாங்க. வாவ். உங்க பேரு? ஜமுனா. ஜமுனா ராணியா ஜமுனாவா? ஜமுனா. நீங்க? விஜயலட்சுமி. நீங்க? துர்கா. எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஜாலியா என்ஜாய் பண்றோம். உண்மையா? இல்ல நான் வந்திருக்கேன்றதுக்காக சொல்றீங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, இப்போ அந்த மொபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும்? ஃபோன் பேசுகிறீங்களா, ஒரு நிமிஷத்துக்கு 30 காசு, ₹1 அப்படிலாம் போயிட்டு இருக்குல்ல, என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உமா மகேஸ்வரி. இல்லை அவங்க பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்தா நல்லாயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எமர்ஜென்சி ஃப்ரீயாக கால்ஸ் வந்ததுன்னா அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எமர்ஜென்சி டைம்ல உங்களுக்கு ஃப்ரீயா கால் வேணும். ஆமா. அது எப்படி உங்களுக்கு எமர்ஜென்சின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி ஃப்ரீயா உங்களுக்கு கால் கொடுக்குறது? இப்போ வந்து நிறைய ஃபோன்ஸ்ல வந்து லோன் இதெல்லாம் பண்றாங்க இல்லீங்களா? ஆமா. அதே மாதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு இப்போ 108 மாதிரி எதனா ஹெல்ப் லைன் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. ஒரு சமூகத்து மேல ரொம்ப ஆர்வம் உள்ள பதிலா இருக்குது. சரி, நல்லா வருவீங்க நீங்க. Thank you. புடிங்க மைக்க. ஒரு ஹீரோ கூட நான் குத்தாட்டம் பண்ணணும்னா எந்த ஹீரோ செலக்ட் பண்ணுவீங்க? விஜய். எடுத்த உடனே வா. ரொம்ப பிடிக்குமா விஜய்? என்ன விஜய் ஒன்லியாங்க? நான்லாம் இல்லையா? ரொம்பவே வெக்கப்படுறாங்க. சரி, மைக் கொடுங்க, நம்ம ரவுடி கிட்ட பேசலாம். சரி, அவங்க எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் உங்களுக்கு? சரி, கொஸ்டின் மாத்திடுவோம். மாதவன், சூர்யா, ஷாருக் கான் 3 பேரும் உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, ஓகேவா? யாரை முதல்ல செலக்ட் பண்ணுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு, சொல்லுங்க. மாதவன் தான் செலக்ட் பண்ணுவேன். மாதவன் செலக்ட் பண்ணுவீங்க. ஏன்? நான் யாரும் பண்ண மாட்டேன், எனக்கு வீட்டுக்காரருன்னு பதில். அப்பெல்லாம் நான் போய் சொல்ல விரும்பல, எனக்கு மாதவன்னா ரொம்ப பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் பேரு? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். உங்கள் மனைவிக்கு மாதவன் பிடிக்கும் என்ற காரணத்தால் மாதவனை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாவங்க நீங்க. ரொம்ப பாவலா இல்லைங்க. ஓகே, நம்ம வந்து அந்த கிளாஸை வச்சு ஒரு கேம் பண்ண போகிறோம். அந்த கேம் கிளாஸ்னோடனே வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. ஓகே, நார்மலான கேம் தான். ஓகே, நம்ம கேம் விளையாடுறதுக்காக ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரைட்டா? பார்த்தீங்களா, இந்தியன் ட்ரெடிஷ்னல்ன்றது தான். வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹரி. ஹரி. ஃபுல் நேம்? ஹரிஹரன். மாடர்னாக இருக்கணும். ஹரி. உங்கள் பேர்? கேபி ஸ்ருதி. பயமாக இருக்கா என்ன பார்த்தா? அப்படியே பதட்டமாக நிற்கிறீங்க. ஓகே, இவங்க எங்கேருந்து வரீங்க? டி நகர். நீங்களும் டி நகர். பர்ச்சேஸ்லாம் பிரச்சனையே இருக்காது, காலைல போய் அப்படியே நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. சரி, மைக் பிடிச்சிங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கணும். யார் பிடிக்கிறது? கண்டிப்பாக இந்த ப்ரெஷ் வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா? ஓகே. நீங்கள் கையில் இதை பிடிச்சி இந்த ப்ரெஷ்ஷுக்குள்ளே இதை வச்சு இதை வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடணும். இது வந்து என் கையில் இருக்கும், ஓகேவா? புரிஞ்சிச்சா? புரியலனாலும் ஒரு தான் சொல்லுவேன், அதில் தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ரெடியா? பயம் இல்லையே? காடை கும்பிட்டுக்குதுன்னா கும்பிட்டுக்கலாம். சரி, ஓகே, அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. சரி, நம்ம இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 நிமிஷம் தான் டைம். Your time starts now. நீங்கள் கையில் பிடிச்சி கூட அதை இது பண்ணிக்கலாம். பிடிக்கலாம், ப்ரெஷ்ஷை பிடிக்கலாம். ப்ரெஷ்ஷு முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? காலையிலனா யூஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கு சந்தோஷம். டெய்லியும் பல்லு விளக்கணும், முக்கியம். டைம்ஸ் போயிட்டே இருக்குது, இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 30 செகண்டில் பல்லே வளைக்க முடிச்சுக்கலாம். இன்னும் ஒன்றும் பார்த்தா ப்ரெஷ்ஷில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். என்ன பண்ணுறாரு தெரியல.
அன்றைக்கி மேக்ஸ் டீச்சராக இருப்பார் தெரியுது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஐயோ கொஞ்சம் ஹைட்டில் பிடிங்க, அப்போ தான் அவருக்கு வசதியாக இருக்கும். இப்போ பிடிங்க. வாங்க. நாம பிரஷ் எடுத்து பல் வலிக்கு பார்த்துருக்கோம், பிரஷுக்கு பல் வலிக்கு பார்த்துருக்கீங்களா? அதுதான் அவர் ஸ்கேல் வச்சு வலிக்கு நிற்கிறாரு. டைமே முடிஞ்சிச்சுங்க. ஏன் போங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியல. ஐ திங்க் முன்ன பின்ன ப்ரஷ் எடுத்துருக்க மாட்டாரு தெரியுது. டெய்லியும் பல் வலிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் டெய்லியும் 2 டைம்? நீங்கள் 2 டைமா? 4 டைம். இது பொய், பச்சை பொய். ஓகே, சூப்பராக ட்ரை பண்ணீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஓகே, நம்மகிட்ட ஒரு கியூட்டான ஃபேமிலி வந்து சைலண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க. வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமி. நீங்கள் சார்? சுரேஷ். கியூட்டாக யார் தூங்கிட்டு இருக்குது? தர்ஷன். 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 தர்ஷனுக்கு ஒரு க்ளோஸ் அப். பயங்கரமாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சத்தத்துலையும் ரொம்ப டயர்டாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வெயிலில் பையனை. அப்படியா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆவடியிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஷின். உங்கள் ஒய்ஃப் வந்து தேடி தேடி பிடிச்சி ஒரு ஷர்ட் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அந்த ஷர்ட்டை நீங்கள் போட்டு போகிறீங்க, கன்றாவியாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை சொல்லுங்க. இல்லை, இதான் கொஸ்டின். அவங்க ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு ஷர்ட் வந்து பார்க்க சகிக்கல. ஆஃபீஸ்லாம் போடுவேன், ஐயா ஐயா இப்படி ஒரு ஷர்ட்டா அப்படிலாம் கேள்வி பண்ணியிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பண்ணாலும் பாட்டு போட்டுட்டு போவோம். ஏன்டா ஒய்ஃப் வாங்கி கொடுத்த ஷர்ட் ஆச்சு. இது ஹஸ்பண்டுக்கு அழகு. பார்த்தீங்களா, ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா எவ்வளோ நல்லா இல்லைனாலும் சரி, நான் வந்து வாங்கிட்டு வந்து நான் போட்டுட்டு தான் போவேன்ட்டாரு. ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஹீரோ இருக்கார், உங்கள் ஹஸ்பண்டை வந்து எந்த ஹீரோ கூட மேட்ச் பண்ணுவீங்க? இப்போ வினய் தண்டிவர் இல்லை, சிம்பு இருக்காரு, சூர்யா இருக்காரு, அஜித். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ல ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கும்னா? எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை. குண்டாகணும்னு ஆசை. பார்த்தீங்களா, நிறைய பேர் வயிற்று கரைக்க முடியலன்னு பீச்சில் நிறைய நடந்துட்டு இருக்காங்க. அவர் கரெக்டாக ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்காரு. பட் ஆனால் குண்டாகணும்னு ஆசையாக இருக்கா. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நீங்களா ப்ரப்போஸ்? நீங்களா ப்ரப்போஸ் பண்ணீங்க? எங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க? அப்படிலாம் இல்ல, அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்புறம் நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஓகே, யார் சொன்னது ஐ லவ் யூ? அது யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. எப்படி இருந்துச்சு அதை கேட்கும்போது? ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ. சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யார் முதல்ல சண்டை போட்டது? நான் தான் போட்டேன். பாட்டும் நானே பாவமும் நானேன்ற மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டு சண்டையும் ஃபர்ஸ்ட் இவங்க தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கியூட்டான ஃபேமிலிக்காக நம்ம குழந்தை வேறு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி வரும்ல. உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஸோ கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளை வச்சு தான் கேம். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறதுக்காக அங்கேருந்து ஓட்டிட்டு வந்தேன். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை ஒரே இடத்துல இருந்து 10 சுற்றணும். ரொம்ப கஷ்டமான கேம்ல. கேமை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடி டக்குன்னு வந்து நான் பண்ணுறேன் எதுனா நான் சப்ப கேம்னு ஒருத்தர் வந்து நின்று இருக்காரு. வாங்க உங்களுக்கு தான் சரி தொப்ப கடையே நினைச்சிட்டு வந்துருக்காரு. பேர் சொல்லுங்க. பேர் ராஜா. ராஜா. ராஜா பண்ணிடுவீங்களா? 10 ரவுண்ட் அடிக்கணும். 10 ரவுண்டுங்களா? ரவுண்டு எத்தனை ரவுண்ட் அடிக்க சொல்றீங்க? 10 ரவுண்டு தான். ஓகேங்களா? ரொம்ப தூரம் போக கூடாது. அதுக்குன்னு நீங்க பாட்டு எது நாங்க சுத்தலாம் கூடாது. இதுக்குள்ள 10 ரவுண்ட் அடிக்கணும். என்ன பண்றீங்க அண்ணன்? நல்லா தானே, தெரியாதானே? ஓகே, பிக்கப் ஆயிடுச்சு. டீசல் வண்டி மாதிரி இனிமேல் செல்லுன்னு போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஆளை பார்க்கறதுக்குள்ள இந்த நான் சுத்தம் இல்லை. நான் எதுவும் சைக்கிளை சுத்த வச்சுங்களான்னு நினைக்கிறீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து. என்ன பண்றீங்க? பிசினஸா? ஏரோப்ளைன் சைக்கிள் தானே? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஃபேமிலி எங்க? எல்லாரும் நிக்கிறாங்க. அதான் நிக்கிறாங்களா? எத்தனை ரவுண்ட் இது? நீங்க எத்தனை ரவுண்ட் எனக்கு கேக்குறீங்க? அப்ப பேச்ச கொடுத்து ரவுண்டா கேக்குறீங்க. 5 ரவுண்டு. லாஸ்ட் என்ன படம் பாத்தீங்க? நான் சினிமா தியேட்டர் போனா தூங்கிடுறேன். தூங்கிடுவீங்களா? சினிமா தியேட்டருக்கு எந்த நிலைமையில போறீங்க தூங்கத்துக்கு? ஐ திங்க் இவர் நிறைய ரவுண்ட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அசால்ட்டா அடிச்சுட்டு இருக்காரு. டபுள் மீனிங் சொன்னா பொண்ணுங்க கூட புரியுது பாப்பலாம். லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு. அடுத்தது சார் பாத்தீங்கன்னா கம்பி மேல நடக்க போறாரு. மக்களின் கரகோஷத்துக்கு நடுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நானும் ரவுண்டெல்லாம் நல்லா அடிப்பேன், நானும் நிறைய ரவுண்ட் அடிச்சிருக்கேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. சேவியர். ரவுண்ட் என்னன்னு சிரிப்பு. சரி, எங்கேருந்து வரீங்க? புதுக்கோட்டை.
புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்க. ரெடி? என்ன பண்றீங்க? பிசினஸா? ஆமா சார். பிசினஸ்லாம் எப்படி போகுது? ரைஸ் மில். ரைஸ் மில்லா? வெயில் காலத்துல எப்படி இருக்கு ரைஸ் மில்? சூப்பரா இருக்கு. வெயில் காலத்துல ரொம்ப அப்படியே வெயிலா இல்ல? இங்க மட்டும் என்ன உனக்கு வெயிலா இருந்தா பிசினஸ் பண்ண முடியும் சார். இதுக்கு வெயிலா இருந்தா பிசினஸ் பண்ண முடியும். ஆமா, ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால அவர் ஃப்ரீயா வந்திருக்காரு. அவர் ட்ரெஸ்லயே உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு அழகா பக்கல காமிச்சு சுத்தி இருக்காரு. காத்து இறக்குற வரைக்கும் சுத்தி நேர்பார் போகுது. நித்துங்க இறங்க. லேடிஸ்லாம் இருக்காங்க, முட்டி காமிச்சுன்னு. ஓகே, ஒரு எப்படியா 10 ரவுண்ட் அடிச்சிட்டாரு. ஈஸியா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த அனுபவம்? நாங்க அப்படிதான் கேட்போம். பர்த்டே அது உண்மையிலே உங்களுக்கு மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே. என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க பர்த்டே எதுமா? இந்த வருஷத்துல இருந்து நான் இதெல்லாம் பண்ண போறது இல்லை அப்படின்னா என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, அதனால எதுவுமே பண்றது இல்லைன்னு தெரியும். எந்த கெட்ட பழக்கமும் இப்ப இருக்கா? இப்பயும் இல்ல. அதே இன்னொரு ரெசல்யூஷனா கண்டினியூ பண்ண போறீங்க? சரி, ஓகே. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு விலங்குல செக்மெண்ட் வந்திருக்கோம். இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கஷ்டமான வார்த்தை குத்துலாம் நாங்கள் பேச வைக்க போகிறதில்ல. உண்மையிலே நம்ம நார்மலான தமிழ் வார்த்தை தான் கொடுக்குறோம். அந்த தமிழ் வார்த்தையை வந்து சரியாக வந்து உச்சரிக்க முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ தமிழ் அந்த அளவுக்கு இப்போலாம் பேசவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செக்மெண்ட் இப்போ பார்க்கலாம். நம்ம கஷ்டமான வார்த்தைலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு அவங்க எப்படிலாம் வளர்றாங்க பார்ப்போம். கடலோரத்தின் அலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தவிக்குதா? கடலோர ஆலை கடலோரத்தில் அலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுகிறது. சரி, பபுள் கம் துப்பிட்டு சொல்லணும். எதுவும் இல்லையா? எதுவும் இல்லாம சரி, எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்? தாம்பரத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்க பேரு? விஷ்ணு. நீங்க? பவன் சாய். நீங்க? ரிதீஷ். நீங்க? காயத்ரி. நீங்க? நிவேதிதா. ஓகே, எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா? இல்ல ஃபேமிலி. யாரு? அண்ணி, அக்கா, மாமா பையன். அண்ணி அவங்க? ஐ கான்ட் பிலீவ் தோஸ் மை ஐஸ். ஓகே, அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க, அதனால தான் கேட்டேன். ஸோ உங்களுக்குலாம் ஒரு சின்ன கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றதை திருப்பி சொல்லணும், அவ்வளோதான் விஷயமே. பட் நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லுவேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும், சரிங்களா? கடலோர மலை இது ஃபர்ஸ்ட். கடலோர மலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோடு மலை நதியோடு நீர் காற்றோடு நான் அப்படிங்கிற மாதிரி கவிதை மாதிரி சொல்லிட்டு போறாரு. கடலோர மலை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். கடலோர மலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. இதுதான் சொல்லணும். கடலோடு மலை மழையோடு நான் என்னோடு அவர் இல்ல நம்மளுக்கு வரல. கடலோரும் மலை தத்தளிக்குது தாளம் போடுது. உருளுது பெறலுது. ஃபாஸ்டா சொல்லுங்க. வரல. தமிழ் வராதா? வரும், இது வரல. ஆனா வராது. ஏன்னா நீ நைட்ல மனப்பாடம் பண்ணிட்டு கேக்குற, என்ன டக்குன்னு சொல்ல முடியுமான்னு சொல்றாரு. கடலோர மலை தத்தளிக்குது. என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா எங்க அண்ணன் சொல்லுவாங்க. கோத்து விடுறதுன்னா நம்பாங்க தான் முதல்ல வரும். அப்படியா? கடலோர மலை உருளுது கரலுதா? நீங்க சொல்லிடுவீங்களா? இத கேக்கலங்க, டயலாக். கடலோர மலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோர மலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? வந்ததுல இருந்து சிரிச்சுனேறேன். ரொம்ப காமெடியா இருக்கான்பா அப்படின்னு சிரிச்சுன்னு இருக்காங்க. எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்களே, ஒரு 2 டயலாக் சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு கொடுக்கலையா? பிடிக்காதா? லிப்ஸ்டிக்லாம் அலைஞ்சிரும், நான் சாப்பிட மாட்டேன். சரி வாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன லாங்குவேஜ்? நீங்க தெலுங்குல அது இது பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கடலோர மலைலு உள்ளுலு. அது என்ன லூவா? தெலுங்கு அது மாதிரி தான். கடலோர மலைன்னா கடலோர மலை இல்ல, அது தெலுங்குல சொல்லுங்க. கடலோர மலைன்னா என்ன? సముద్రము గట్టు నుండే వర్షమా. నెక్స్ట్ ఉర్లిదు పెర్లిదు ఉరుములు మెరుపులా. ఉరుములు మెరుపులు మెరవచుండగా. నెక్స్ట్ తత్తలిక్కుது தாளம் போடுது. చిట్టపట
చిటపట చినుకులు పడుతూ ఉంటే ఆ శబ్దం మనకి ఎంతో హాయిగా ఉంటుంది. பாட்டுக்கு தாளம் பல்லவி ஐத்தே. ஸோ இந்த ஒரு கலர்ஃபுல்லான ஃபேமிலிக்காக ஒரு கலர்ஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம எங்க செம இது எப்படி சொல்றது, செம யூத்தா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க எல்லாரும். ஒரு பயங்கரமான உங்களுக்கு நான் பார்த்தேன் இல்லை, வாய் தான் பெரிய வெயிட்டாக இருக்கு. ஸ்ட்ரைட்டாக வந்து கேமுக்கு போயிடலாம். என்ன கேமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலூன் வச்சு தான் கேம். சின்ன வயசுல பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கு விளையாண்டுருக்கியா? என்னென்ன விளையாண்டுருக்க? நீ ஒரு நடன மங்கியா? ஓகே, பேசுறது வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி தான் பேசுறாங்க. முதல்ல இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன கேம் பார்த்தீங்கன்னா பலூன் உடைக்கிறது தான் கேம். சின்ன வயசுல இருந்து அதான் நீ பண்ணியிருப்ப, கரெக்டா? கண்ணாலே கதகளி ஆடுறீ. ஓகே, என்னன்னா ஒரே கையில வச்சு 2 கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கையில நெயில் இருக்கா? நெயில் பாலிஷ் இருக்கா? சரி, அதெல்லாம் சரி, ஒன்றும் இல்லை. கையில வச்சு டப்புன்னு அடிச்சிடணும். இருமா பதட்டமா இருக்கு எனக்கு. ஒரே ஒரு அமுக்கு தான் அமுகணும். சும்மா ஆமா, சப்பாத்தி மாவு பேசி மாதிரி பேசக்கூடாது. ஒரே அமுகல உங்களுக்கு சமைக்க தெரியும். சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டா நம்ம கேமுக்கு போயிடலாம். ஓகே, கேமரா பார்த்து ஹெய் அப்படின்ட்டு அந்த ஸ்டைல நெயில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி வச்சு அழுத்தி உடைச்சிடணும். வெயில் கொடையதா இல்லை இவங்க அம்மி கொடைக்கிறாங்களா தெரியல. ஓகே, நீங்க ரெடியா? நீங்க ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? அப்ப லெஃப்ட்ல ஓடிங்க. நான் அப்படிங்க. ஐ நோ. சரி, பார்த்து ஓடிங்க. நீங்க 2 தடவை பாருங்க. ஒரு தடவை தான் அமைக்கணும். சரி, அடிச்சிருவாங்க போல இருக்குது. நான் இந்த பக்கம் வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க வாங்க. பதட்டப்படாதீங்க, பலூன் தான். இப்படி 1 2 3. ஒரு பலூன் தான் வந்து சார். இது யாரு? ஓகே, ஒரே ஒரு தடவை தான் அழுத்தணும். ஓகேங்களா? அங்க பாத்துங்க. 1 2 கேமரா ஆக்ஷன். ரூல்ஸ் மீறிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தடவை தான் உடுப்போம். எங்க ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு. இது நெக்ஸ்ட் ஆட்டத்துக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ இவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்படியே விட்டுட்டா தான் எனக்கு கொஞ்சம் தொண்டை தண்ணி வத்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சூப்பரான சீன் வந்துட்டே இருக்கு. ஆளை பார்த்தா டீசென்ட்டா இருக்கீங்க. நான் சொல்லல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. மேடம் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க் யூ மேம். ஸ்டூபிட். இங்க வா, எல்கேஜி பையன் மாதிரி போய் டீச்சர் கூட்டின்னு வரேன். போ. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அவர் கையில் மைக் இல்லை, என் கையில் மைக் இருக்குது. அதெல்லாம் விடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் 1. எனக்கு என்ன ஒரு முக்கியமான நாள்னா 2 பேரோட ஸ்டார்ஸோட பர்த்டே வந்து இன்றைக்கி வருது. யார் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயர், அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டெல்லியை லீட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் தான் வந்து டெல்லியிலே வந்து நல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி தான் பர்த்டே ஆக்சுவலி. ஸோ தினேஷ் கார்த்திக்கு ஒரு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் இந்த பேர் சொன்னோடனே டக்குன்னு என்ன சுற்றி வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அவர் பார்த்தீங்கன்னா மாதவன். ஸோ மாதவன் வந்து இன்னைக்கு வந்து பர்த்டேங்க. மாதவன் வந்து ஹாலிவுட் படம் ஆக்சுவலி நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ உண்மையாகவே ஒரு ஹாலிவுட் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஹாப்பி பர்த்டே மாதவன். இன்னைக்கு அமேசிங் ஃபேக்ட்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒரு லேடிஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். லேடிஸ் பத்தி என்ன சொல்றதுன்னா, ட்ரெஸ் செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டைமிங். அது போடலாமா, இது போடலாமா, சாரியா, சுடிதாரா, இல்லை ரங்கோலியா, இல்லை மதக்களியா, மசக்களியா, ரசக்களியா, இது எல்லா களியும் வந்துச்சு, கேப்பு களி தவிர. ஸோ அவங்க ட்ரெஸ் பண்ண செலக்ட் எடுத்துக்கிறாங்களா அந்த டைம் மொத்தம் வந்து ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு வருஷம், அவங்க வாழ்நாளில் ஒரு வருஷம் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கே வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜோட இந்த விஷயம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள நம்ம போடுறோம்ல, அது டிகே ஆகிறதுக்கு 50,000 வருஷம் ஆகும்.
ஸோ நம்ம பிளாஸ்டிக் அதுக்குன்னு யூஸ் பண்ணுறதுன்னு தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா விஷயமும் பிளாஸ்டிக்கில் தான் வருது. பாலில் இருந்து நம்ம ஏற்ற குளுக்கோஸ் வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான் வருது. ஸோ அது என்ன பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு கண்ட இடத்துல போடாமல் அது கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட குப்பை தொட்டியில் எடுத்துன்னு போய் போட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் என்ன ப்ராப்பராக பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடும். 50,000 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 1947, அதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த வருஷத்தோட கேலண்டர் தான் சேமாக இந்த வருஷத்துக்கு வருது. ரொம்பவே சூப்பரான விஷயம் இல்லை? August 15 எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே வருஷம் அதே டேட்டு எல்லா டேட்டும் வந்து சேமாக அதில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வருஷம் தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. 80%. ஸோ இன்னும் வந்து 20% காடு தான் வந்து நம்ம இந்தியாவில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ காடுகள் இருந்தால் தான் மரங்கள் இருக்கும், மரங்கள் இருந்தால் தான் மழை இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷன், அதாவது ஜோக் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஓரளவுக்கு நான் திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ என்ன ஜோக் பார்த்தீங்கன்னா சில சீரியஸான கேரக்டர்லாம் இருக்கும் நம்மளை சுற்றி. ஜோக் சொன்னாலும் ஜோக் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டு ரியாக்ஷன்லாம் கொடுக்கும். அந்த சீரியஸான கேரக்டர்லாம் ஜோக் சொன்னா கூட புரிஞ்சுக்காது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஜோக் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, நீ வெறும் வயிற்றுல எத்தனை இட்லிப்பா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. நான் வெறும் வயிற்றுல 8 இட்லி சாப்பிடுவேன்னு இருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நீ 1 இட்லி தான் சாப்பிட முடியும். எப்படின்னு கேட்டிருக்காரு. 1 இட்லி சாப்பிட்டோன்னே அது வெறும் வயிறாக இருக்காதுப்பா, அதுக்கப்புறம் 7 இட்லிலாம் கணக்கு வரா சொல்லியிருக்காரு. ஆஹான்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த ஜோக் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. நீ வெறும் வயிற்றுல எத்தனை இட்லி சாப்பிடுவேன்னு கேட்டிருக்காரு. நான் வந்து 6 இட்லி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃபு. சே, நீ 8 இட்லி சாப்பிடுவோன்னு சொல்லியிருந்தா நான் அவனுக்கு ஒரு ஜோக் சொல்லியிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? புரியல? இதே மாதிரி தான் வந்து பல சீரியஸான கேரக்டர் வந்து எதுக்கு என்ன ஜோக்கு அதை எப்படி சொல்லணுன்ட்டு கூட தெரியாமல் அப்படி டென்ஷனாகவே சுற்றி நிற்பாங்க. பார்த்தா ஒரு வேலை இருக்காது. அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய விஷயம் நடக்கும். அது வீட்டில் போனாலே பயங்கர ஒரு காமெடியான போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஹஸ்பண்டுங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம், பயங்கரமாக அவங்க பொண்டாட்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பொண்டாட்டி தனியாக கூட இருக்கும்போது ஓட்டினா சமத்தியாக சாத்திடுவாங்களா. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, என் பொண்டாட்டி வைக்கிற அல்வாவும் நான் சிவாஜி கணேசனும் ஒன்று அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, ஏன் அப்படி சொல்ற? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாத்திரத்துடன் ஒன்றி விடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அல்வாவை பாத்திரத்துல இருந்து பிரிச்சே எடுக்க முடியாதான். 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். இப்படி நீங்க கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவீங்களா? ஹலோ. பார்த்தீங்கன்னா சட்டை கிட்டத்தட்ட அயன்லாம் கலந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஷோ முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமிலி, செம கிட்ஸு, அங்கங்கே வித்தியாசமாக ஆல் கேட்டகரிஸும் நம்ம ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களெல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு சில விஷயம்லாம் நான் கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ ஜோக்ஸு, இன்ஃபர்மேஷன், அமேசிங் ஃபேட் இது எல்லாத்தையும் கலந்து உங்களுக்காக வாரம் நான் வந்து சரக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ்நாளே நம்மளுக்கு தடுமாட்டம் தான். உங்கள் சரணகுமார்.